அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுமார் ஒரு வருட காலம் மிதுன ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த மிதுன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு 118 நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காம்பினேஷனும் ஆக்டிவேட் ஆகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே 14 புதன்கிழமை அன்று மிருகஷீடம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 6வது ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு அவ்வளவா நெகட்டிவா இல்ல, ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். ஏன்னா சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக ஸ்தானத்துக்கு போறாரு. சோ அது மட்டும் நெகட்டிவா இருக்கு. இருப்பினும் ராகுவுடைய பலம் நமக்கு மே 18ஆம் தேதிக்கு மேல திரும்ப கிடைச்சிருது. குரு பெயர்ச்சியை தொடர்ந்து ராகு கேது பெயர்ச்சி, ராகு கேதுவுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் கேது பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகிறது ரொம்ப சிறப்பு தான். எனவே இரண்டு முக்கியமான கிரகங்கள் ராகு கேது மேலும் குரு பகவான் இந்த காலகட்டங்கள்ல நமக்கு ரொம்ப சாதகமா தான் சஞ்சாரம் செய்யறாங்க. அதுலயும் மே மாதத்துக்கு மேல பார்த்தோம்னா குரு ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது நமக்கு பலம் தான். நம்மளுடைய ராசிப்படி நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவா குரு வந்து ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய மன உளைச்சல், அலைச்சல், திரிச்சல், தேவையில்லாத விஷயங்களை நம்மள ஈடுபடுத்தி தேவையில்லாத மன உளைச்சலை அதிகமாக்குறது, இது போன்ற சில நெகட்டிவான விஷயங்களை ஜீவனஸ்தானத்துல குரு பகவான் வரும்போது நேச்சுரலா கொடுப்பாரு. ஆனா இது கன்னிக்கு மைனஸா ரியாக்ட் ஆகாது. கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. அதே போல அவரு 4ஆம் இடத்ததிபதி, கேந்திர ஸ்தானாதிபதி, கேந்திர ஸ்தானத்திலே அமர்றது கேந்திராதிபதி தோஷம் தான். இருப்பினும் கன்னி ராசிக்கு பெருசா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் எதுவும் இருக்காது. நிறைய பாசிட்டிவான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்பு, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, உத்தியோகத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா அதை இடமாற்றம் பண்ணி பணிமாற்றம் பண்ணி ப்ரமோஷனை கொடுக்கும். ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலனா இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு சாதகமா அமையும். தொழில் உத்தியோகம் நிமித்தமா நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனா அந்த பிரயாணங்கள்ல ஒரு அர்த்தம் இருக்கும், ஆதாயம் இருக்கும். பிரயாணங்கள் மூலமா சம்பாதிக்கிற பாக்கியத்தை இந்த காலகட்டங்கள்ல குரு பயிற்சி நமக்கு கொடுக்கும். மைனஸா இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் நம்ம ஹெல்த்தை போட்டு ரொம்ப அழட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் குருவுடைய பார்வை வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல இருக்கு. ராகுவும் 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவ் இல்ல. அந்த ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் அதை உடனே ரெக்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு உடனுக்குடனே கிடைச்சிரும். மற்றபடி தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளான தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பாக்குற உத்தியோகம் சலிப்பு தட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செய்யற தொழில் சலிப்பு தட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணி ஏதோ மிஷின் மாதிரி ஃபீல் ஆகுறது, அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் டிஃபால்ட்டா இருக்கும். வெறுப்பு உணர்ச்சி அதிகரிக்கும். நம்மளுடைய தொழிலா இருக்கட்டும், நம்மளுடைய உத்தியோகமா இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனா இருக்கட்டும், அதுல அதிகமா வெறுப்புணர்ச்சி அதிகரிக்கும். செய்யற விஷயத்தை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்த சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆனா அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸா பண்ணாது. அந்த வெறுப்புணர்ச்சி மனநிலை நம்மள தொடர்ச்சியா மாற்றம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். தொழிலை சேஞ்ச் பண்றது, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, இடமாற்றம் பண்றது, ஊர் மாற்றம் பண்றது, பணி மாற்றம் பண்றது, ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த நேரத்துல சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். கண்டகச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால டிஃபால்ட்டா ஹெல்த் வைஸா நம்ம கவனமா இருந்துக்கணும். ஏன்னா தொழில் உத்தியோகம்னு சொல்லிட்டு சிந்தனை பூரா இப்ப அதுல தான் போகும். அதுல நம்ம ஹெல்த் அதிகமா கேர் எடுக்க மாட்டோம். அவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கான்சியஸா இருந்துட்டோம்னாக்கா தேவையில்லாத நெகட்டிவான விரைய செலவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மற்றபடி தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்பு, உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா கொடுத்துரும். ஏன்னா குரு வந்து நமக்கு ஒரு வகையில நமக்கு பாதகாதிபதி அப்படிங்கிற நெகட்டிவான ரோலை பிளே பண்ணுவார். ஜீவனஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ராசிப்படி குரு வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்றதுனால ஒரு வகையில பாதகமான பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான். அதன் வகையில 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு. அந்த விதிப்படி கொஞ்சம் பிரஷரான சிச்சுவேஷன் இருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். அடுத்த குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிக விசேஷமான பலன்களை கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதிகளின் படி பார்க்கும்போது குருவுடைய 5ஆம் பார்வை நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. மே
மாதத்துக்கு மேல நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிக்கிற வல்லமை அப்படிங்கிறது நமக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். பேச்சுல ஒரு இனிமை தன்மை, கரடு முரடா அந்த பேசுற அந்த ஒரு தன்மை, புரிதல் இல்லாம பேசின அந்த தன்மை இப்ப அப்படியே சாதுரியமா கன்வெர்ட் ஆகும். இப்ப எதை பேசினா எந்த வார்த்தையை வெளியிட்டா நமக்கு காரியம் நடக்கும் அப்படிங்கிற அந்த நுணுக்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அடையிறதுக்கான முயற்சிகளை செய்வோம். அவை பேசியே சாதிக்கிற வல்லமையை அந்த காலகட்டத்தில் குரு பார்வை நமக்கு கொடுக்கும். அடுத்தது பொருளாதார வரவு. தனஸ்தானத்தை குரு பார்வை பலப்படுத்தும் போது பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றத்தை நிச்சயமா கொடுப்பாரு. பொருளாதார ரீதியா ஏதாச்சும் முடக்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, கடன் சுமை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் மே மாதத்துக்கு மேல நிச்சயமா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அதிகமா இருக்கிற கடன் பிரச்சனை வரைக்கும் இந்த காலகட்டங்களில் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார வரவு மிகச்சிறப்பா இருக்கும். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம். இந்த நேரத்துல பல வகையில நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோ அந்த அமைப்பு சிறப்பா இருக்கு. பொருளாதார ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது ஃபேமிலி சம்பந்தமா நிறைய சுப விரய செலவுகளை பண்ணுவீங்க. ஃபேமிலிக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான விஷயங்களை அந்த நேரத்துல நிச்சயமா செய்வீங்க. ஃபேமிலியில ஒரு மாதிரி மகிழ்ச்சி தன்மை, ஃபேமிலியில இருந்த இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இப்ப விலக ஆரம்பிச்சிடும். ஃபேமிலியில இருந்த அந்த நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாம் விலகும். இப்ப மகிழ்ச்சி, நிம்மதி, குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்வு, சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் ஃபேமிலிக்குள்ள அதிகமா இருக்கும். ஆகவே ஃபேமிலியோடைய நிலை, ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல இருந்த குழப்பம், வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தியாகி இப்ப குடும்பத்துல எல்லாரோடையும் ஒற்றுமையா மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறது ரொம்ப ஃபேவரான காலகட்டம். கடந்த காலகட்டங்கள்ல ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் மன வருத்தம் நிச்சயமா இருந்திருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையின்மை, குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய வருத்தங்கள் இருந்திருக்கும். அந்த வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஃபேமிலியில இருந்த அந்த கவலைகரமான சூழ்நிலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இந்த குரு பயிற்சி நிச்சயமா கொடுத்துரும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயம். இந்த 2ஆம் இடம் ஆரம்ப கல்வியை குறிக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த டிகிரி சம்பந்தமான விஷயம். 4, 9 இந்த இடம்லாம் டிகிரி சம்பந்தமான விஷயம், மேல் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை குறிக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் 4ஆம் இடம் சிறப்படையுது அப்படிங்கிறதுனால கல்வி சம்பந்தமா நிறைய சுப மாற்றம், சுப விரய செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னா லோன் போட்டு படிப்பாங்க. கல்வியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், நல்ல குவாலிட்டியா நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்விக்காக அதிகமா சுப விரய செலவு பண்ணுவீங்க. கல்வி சம்பந்தமான விஷயங்கள சிறப்பான வெற்றி கிடைக்கும். சனி பார்வை 4ஆம் இடத்துல பதியும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். இருப்பினும் அந்த பிரஷர் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அதையும் பஞ்சமாதிபதி தான் சனி பகவான். ரொம்ப யோகமான கிரகம் தான். இந்த கிரகம் 4ஆம் இடத்தை பார்க்கிறது ரொம்ப விசேஷம் தான். அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிடாது. இருப்பினும் மன உளைச்சலை கொடுக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. கல்வி சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கும். ரொம்ப ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை ஏற்படுத்தும். சில பேருக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை தாழ்த்தி, காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு பண்றதுக்கான அந்த ஒரு மனநிலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்பப்போ உள்ளது அப்பப்போ மாணவ மாணவிகள் முடிச்சிடறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி கல்வி சம்பந்தமா பெருசா தடை தாமதம் எதுவும் இல்ல. கல்வி சிறப்படையுது. கல்வியில இருந்த வருத்தம், குழப்பம், கவலை இதெல்லாம் நிவர்த்தி ஆகுது. கல்வி சார்ந்த வகையில இருந்த தடைகள்லாம் இப்போ உடைபட போகிறது. மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். வெளியிடங்கள்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை தாராளமா மேற்கொள்ளலாம். கண்டக சனி நடக்கிறதுனால உடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல தீய பழக்கம் உடைய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கிற அந்த ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க தெரிஞ்சுக்கிட்டு புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்க மேற்கொள்றது சிறப்பு. நிச்சயமா அந்த காலகட்டங்கள்ல புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும். ஆகவே நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி கல்வி சம்பந்தமா சுபவிரய செலவுகளை பண்ணி நல்ல ஏற்றத்தையும் நல்ல அறிவையும் பெறுறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்து அந்த தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். இந்த நேரத்துல தங்க அணிகலன்கள் வாங்கலாம் அல்லது அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. நீங்க வெளியிடங்கள்ல ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் கொடுத்திருக்கீங்க, யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா கொடுத்த தங்க அணிகலன்கள் இப்போ திரும்ப உங்க கைக்கு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை 4ஆம் இடத்துல பதியுது. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குருவுடைய பார்வை பதியுது. சனி பார்வையும் 4ஆம் இடத்துல பதியுது. இது அப்படியே ஒரு மாதிரி மிக்சடா இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கலவையா இருக்கும். குரு பார்வை 4ஆம் இடத்தை சுபத்துவம் படுத்துது. சனி பார்வை ஒரு மாதிரி பகை உணர்வையும் ஏற்படுத்துது. இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருப்பினும் தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய சுபமாற்றம், தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இதெல்லாத்தையும் உங்களுக்கு சிறப்பான முறையில கொடுத்துருவாரு. அதே மாதிரி சனி பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரோட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அப்படின்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கவலை, தாயாரோட ஒரு மாதிரி ஒத்து போகாத ஒரு மனநிலை, நீங்க சொல்றது உங்க தாயார் ஒத்து வர மாட்டாங்க, உங்க தாயார் சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க, இது மாதிரி இந்த மனநிலையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதை பண்ணல. ஏன்னா
ஏன்னா குரு பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் எண்ட் ரிசல்ட்ல ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு சாதகமான போக்க நீங்க நிச்சயமா அறுவடை செய்யலாம். அடுத்து ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். நிச்சயமா குழப்பங்கள் ஏற்படும், ஆனா அதுக்கான நிவர்த்தி உடனுக்குடனே கிடைச்சிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு வந்துருவாரு, ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு ராகு வந்துருவாரு. பிரச்சனைகள் ஏற்படும், மருத்துவ செலவு நிச்சயமா இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, ரொம்ப பெரிய பிரச்சனையை அது உங்களுக்கு கொடுக்காது. கண்டகஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால வண்டி வாகனத்துல கவனமா பயணிக்கிறது நல்லது. அதே போல இந்த கழிவு நீக்க உறுப்புகள், அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தமான விஷயம், குடல் பகுதி சம்பந்தமான விஷயம், செரிமானம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனியுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கும். ஆகவே இந்த தலை, முகம், தலைமுடி சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது முயற்சி பண்ணணும். அடுத்து 4ஆம் இடத்துல குரு பார்வையும் சனி பார்வையும் பதிகிறதுனால ரொம்ப நாளா நீங்க இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வண்டி வாகனத்தை இப்ப வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அட்லீஸ்ட் இப்போ ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க டியூலையாச்சும் வண்டி எடுக்கலாம், அப்படின்னா செகண்ட் ஹேண்ட்ஸ்லாச்சும் ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனத்தை எடுப்பீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்தது பழைய வண்டியை புதுப்பிக்கிறது. பழைய வண்டிக்கு ஒரு சில விரைய செலவுகளை பண்ணி அதை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது. ரொம்ப நாளா ரிப்பேர் ஒர்க் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கை நிச்சயமா மேற்கொள்வீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்து இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல சுப விரைய செலவு, வீடு சார்ந்த வகையில ஏதாச்சும் ரிப்பேர் ஒர்க் பார்த்து வீட்டை புதுப்பிக்கிறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் சுப விரைய செலவு ஏற்படும். அடுத்தது ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பார்வை, ராகுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல, இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமா அந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லையிலிருந்து வெளில வரலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். கடனை தீர்க்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய எதிரிகளுடைய அழிவு. 6ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் சரி, குரு பார்வை 6ஆம் இடத்துல பதிஞ்சாலும் சரி, உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ஒண்ணு உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல எதிர்களுடைய தொந்தரவு, உங்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருந்தாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் டோட்டலா விலகிடும். குரு பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மறைமுக எதிரிகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். டைரக்டா இப்ப யாரும் உங்களை எதுக்காம உங்க முதுகுக்கு பின்னாடி வேலை பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்களை யாரை நம்பி சொல்லக்கூடாது. முக்கியமா உங்களுடைய நண்பர்கள். இந்த நேரத்துல யாரையும் முழுமையா நம்பி உங்களுடைய முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்த கூடாது. சோ அதுல கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டாலும் அதுக்கு உடனுக்குடனே நிவர்த்தி கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்க அறுவடை செய்யலாம். ஏன்னா குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, ராகுடி சஞ்சாரம் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்துல செலவை ஏற்படுத்தி, பயத்தை ஏற்படுத்தி அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு முழுமையான நிவர்த்தியும் ஒரு முழுமையான தெளிவையும் ஏற்படுத்தி விட்டுரும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது நீங்க வெளி இடங்கள்ல ஏதாச்சும் பண உதவி பண்ணிருக்கீங்க, கடன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கொடுத்த கடன் இப்போ உங்க கைக்கு திரும்ப கிடைக்கும். இந்த நேரத்துல அப்படியே டக்கு டக்குன்னு உங்களுக்கு கலெக்ஷன் ஆகும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த பணம்லாம் நான் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இப்போ கொடுத்த பணம்லாம் டக்கு டக்குன்னு உங்க கைக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் சிறப்பா இருக்கு. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுத்தாலும், நிறைய அலைச்சலை கொடுத்தாலும், தொழில் உத்தியோகம் நிமித்தமா நிறைய சிந்தனைகளை கொடுத்தாலும் அது நமக்கு ஆதாயத்தையும் கூடவே கொடுக்குது. அதன் வகையில நம்ம இதை பெரிய பாசிட்டிவாவே நம்ம எடுத்துக்கலாம். ஜென்மஸ்தானத்துல சனி பார்வை, அடுத்தது பார்த்தோம்னாக்கா 7ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம், இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுறதுனால தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல ஏத்திட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. நேரத்துல அதிகமான குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல ஏத்திட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ரொம்ப டிலே பண்றது, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப டிலே பண்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை டக்கு டக்குன்னு நீங்க சேஞ்ச் பண்ணி மாற்றம் பண்ணி கொண்டு போறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். எதையும் ரொம்ப டிலே பண்ணி பண்ணாம கொஞ்சம் உடனுக்குடனே முடிவெடுக்கிற தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த 7ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயே வந்து மே 18க்கு மேல வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட மேஜரான இஷ்யூலாம் நியூட்ரல் ஆயிடும். அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி இப்ப அந்த பரஸ்பரம் ஒரு புரிதல், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த அதிகமான வருத்தங்கள் இது எல்லாமே டோட்டலா குறைஞ்சி இப்ப பிரிந்தவர்கள் எல்லாமே மே மாதத்துக்கு மேல ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆனா சனி 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது. அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்த நண்பர்கள், நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருந்தேன் 7ஆம் இடம்ங்கிறது நண்பர்கள், கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் குறிக்கும். குடும்பத்துல 3வது நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. அது இருந்தாலே பெருசா நெகட்டிவ் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த நேரத்துல மோஸ்ட்லி பார்த்தோம்னா திருமணம் ஆனவர்களுக்கு 3வது மனிதரால தான் ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து அந்த திருமண முயற்சி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஆனா பெருசா நெகட்டிவ் இல்ல. இந்த நேரத்துல நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மோஸ்ட்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். சனி 7க்கு வந்துட்டாரு, திருமணத்தை தாமதப்படுத்துவாரு, திருமணம் நடக்காது, திருமணத்துல வந்துட்டு ஏதாச்சும் குறை வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும் திருமணம் நடக்கும். தாமதப்படுத்தினாலும் திருமணம் நடக்கும். அதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். பொருத்தம்லாம் சரியா பார்த்து, கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, பொருத்தம்லாம் சரியா பார்த்து நிதானமா உங்களுடைய திருமண முயற்சிகளை மேற்கொண்டு செயல்படும் போது நிச்சயமா நல்ல வரன் அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்கும், ஆனா நல்ல வரன் அமைப்பு நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பயணம் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பயணத்தை மேற்கொள்வீங்க. ஆன்மீகம் சார்ந்த சுபவிரய செலவுகள் இருக்கும். தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோவில் பணி சம்பந்தமான விஷயங்கள்ல சிறப்பான மாற்றம், சிறப்பான வளர்ச்சி இருக்கும். கோவில் பணி துறைகள்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். ஏன்னா ஜீவனத்துல குரு வராரு. ஆகவே இந்த கோவில் திருப்பணிலாம் சிறக்கும். அதுல நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சுப விரய செலவு, ஒரு சின்ன பயணம், ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஓவரால் அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம், கடன் பிரச்சனையை அடைக்கிறதுக்கான காலகட்டம். அதுக்கு நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரெடிக்ஷன் நான் கொடுக்குறேன். மற்றபடி உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய உறவு நிலை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முடிவு, இதுல எல்லாம் நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஆனா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுல பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசாபுக்தி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பயிற்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசியும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் ராகுகேது பயிற்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.